சார் இந்த வாட்டி யாருக்கு சார் ஓட்டு போட போறீங்க? மாம்பழத்துக்கு போட போறோம் சார். விஜய்க்கு தான் போடுவோம். எங்க ஓட்டு வந்து உதயசூரியனுக்கு தான். எப்பவுமே ரெண்டா தான் போடுவோம். போடுவேன், மாம்பழத்துக்கு போடுவேன். ஏடிஎம்க்கும் போடுவேன். மாம்பழம் தான். ஸ்டாலின் ஏதோ ஒரு விஜய்க்கு தான் ஓட்டு போடலாம்னு இருக்கேன். சூரியனுக்கு தான் சார் ஓட்டு போடுறோம். டிவிக்கு தான் போடுவோம். நான் டிவிக்கு தான் ஓட்டு போடுறோம். ஆமா. எட்டாளிக்கு ஸ்ரீடிவி நேயர்களுக்கு வணக்கம். தமிழகம் 234 தேர்தல் களத்தின் நாடி துடிப்பு 2026 நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியாக நாம் பார்த்துட்டு வரோம். அதனுடைய கள நிலவரம் எப்படி இருக்கிறது? திமுக செயல்படுத்திய திட்டங்கள் அவர்களுக்கு வாக்குகளை பெற்றுத் தருகிறதா? எதிர்க்கட்சிகள் பலம் கூடுகிறதா? புதிதாக வந்த தாவேகாவின் தாக்கம் எந்த அளவுக்கு இருக்கு? அவங்க பிரிக்க போகிற வாக்கு யாருக்கு சாதகம், யாருக்கு பாதகம்? தொடர்ச்சியாக தனியாகவே போட்டியிடும் நாம் தமிழர் கட்சியுடைய வாக்கு சதவீதம் உயர்கிறதா? இப்படிங்கிற பல வகையில் நம்ம கள ஆய்வு செய்திருக்கோம். அதில் கிடைக்கக்கூடிய முடிவுகளை தான் உங்களிடம் நாங்கள் தெரிவித்து வருகிறோம். அந்த வகையில் நாம் இன்று எடுத்திருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதி உத்திரமேரூர். பார்த்தீங்கன்னா மாவட்டம் அப்படின்னா காஞ்சிபுரத்தில் வருது, பாராளுமன்ற தொகுதி அப்படின்னாலும் அது காஞ்சிபுரத்தில் வருது. இங்கே இருக்கக்கூடிய மொத்த வாக்காளர்கள் 2,43,000 பேர். ஆண் வாக்காளர்கள் 1,18,000, பெண் வாக்காளர்கள் 1,25,000 பேர் இருக்காங்க. 2021 கே சுந்தர் திமுக சார்பாக வெற்றி பெற்றார். சோமசுந்தரம்ங்கிற அதிமுக வேட்பாளரை வெற்றி கொண்டார். மார்ஜின் பார்த்தீங்கன்னா ரொம்ப தின் மார்ஜின் தான், 1622 வாக்குகள் தான். 2016 கே சுந்தர் தான் வெற்றி பெற்றார். அப்பொழுதும் கணேசன் என்கிற அதிமுக வேட்பாளரை வெற்றி கொண்டார், 12,000 வாக்குகள் வித்தியாசம். 2011 கணேசன் அதிமுக வெற்றி பெற்றார். 2006 கே சுந்தர் திமுக அவர் வெற்றி பெற்றார். இப்போ இந்த சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவு கே சுந்தர் 3 முறை வெற்றி பெற்றிருக்கிறார். 4வது முறையும் அவர் தான் களம் இறக்கி இருக்கிறது திமுக. ஆனா ஒவ்வொரு முறையும் அவர் எதிர்த்து வெற்றி பெற்றது யாருன்னா அதிமுக. இந்த முறை பாமக களம் காண்கிறது. மகேஷ்குமார் அப்படிங்கிறவங்கள நிறுத்திருக்காங்க. அதாவது அதிமுக கூட்டணி சார்பாக தாவேக்கால முனிரத்னம் அப்படிங்கிறவரும், நாம் தமிழர் கட்சியில மாசிலாமணி அப்படிங்கிறவர் நிற்கிறாரு. இப்பொழுது இந்த களம் யாருக்கு சாதகம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? இதற்கு கள ஆய்வு செய்த நேதாஜி நம்மோடு இணைகிறார். வணக்கம் நேதாஜி. சார் வணக்கம் சார். இந்த உத்திரமேரூர் சட்டமன்ற தொகுதியில நீங்க எந்தெந்த பகுதியில கள ஆய்வு செஞ்சிருக்கீங்க? சார் நம்ம உத்திரமேரூர் தொகுதி எடுத்துட்டோம். நம்ம உத்திரமேரூர் மத்தியில இருந்து தான் சார் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். உத்திரமேரூர் அங்க ஆரம்பத்துல இருந்து நம்ம போயிட்டு அங்க ஸ்டார்ட் பண்ணோம். அங்க வந்து பாத்தீங்கன்னா வேடப்பாளையம், கல்யாமேடு, காட்டுப்பாக்கம், மேநல்லூர், அரசமங்கலம், கலிங்காமுடி, அப்புறமேட்டுக்கு பூந்தண்டலம், அந்த மாதிரி பகுதியில் நம்ம எடுத்துருக்கோம் சார். அப்புறம் குமரநல்லூர், மேட்டுக்காலனி, மல்லிகாபுரம், இந்த பகுதியில் நம்ம வந்து கலாய்வு பண்ணியிருக்கோம் சார். இப்போ இங்க வந்து பஞ்சாயத்து, டவுன் பஞ்சாயத்துங்கிறது உத்திரமேரூர் இல்லையா? ஆமா ஆமா. முக்கியமான பஞ்சாயத்துகள்ங்கிறது இது எந்தெந்த பகுதியில வரும்? முக்கியமான கிராமங்கள்லாம் எதெல்லாம் சொல்லுவாங்க? இது பஞ்சாயத்து இது எல்லாமே வந்து இப்போ நான் அந்த மேட்டுப்பாளையம்லாம் வந்து மேட்டுப்பாளையம், கள்ளிமேடு, கடுக்குப்பட்டு, மேநல்லூர், அர்த்தமங்கலம், அமைப்புநல்லூர், கன்னியாமங்கலம், அப்புறம் பெருநகர், அப்புறம் பொன்னூர், அது எல்லாமே ஒரு முக்கியமான பகுதியா இருக்குது சார். அப்புறம் அமைப்புநல்லூர், குப்பநல்லூர், தண்டரை, மானாமதி அப்படின்ட்டு இருக்கு. மானாமதி. ஆமா மானாமதி. இதுல சாலவாக்கம் இதுல தானே வருது? சாலவாக்கம் இதுல வருதா? சாலவாக்கம் எல்லாம் வருது. பெருநகர் அப்படிங்கிறது இந்த பக்கத்துல வருது இல்ல? ஆமா சார். அந்த பக்கத்துலயும் கள ஆய்வு செஞ்சீங்களா? ஆமா ஆமா. இத நீங்க பல கிராமங்கள், கிராம பஞ்சாயத்துகளை பார்த்திருக்கீங்க, டவுன் பஞ்சாயத்துலையும் பார்த்திருக்கீங்க. இதுல வந்து என்னென்ன சமூகம் அதிகமாக இருக்கிறது சார்? இங்க பாத்தீங்கன்னா வன்னியர் சமூகம் வந்து அதிகமா இருக்கு சார். வன்னியர் சமூகம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மேட்டுப்பாளையம், அந்த கலியாமேடு, மேநல்லூர், அரசமங்கலம், இதெல்லாம் வந்து வன்னியர்கள் அதிகமா இருக்காங்க. அங்கெல்லாம் அந்த அமைப்பு நல்லூர், அந்த காரியமங்கல்லாம் செட்டியாருங்க அதிகமா இருக்காங்க. கலியாமுடியெல்லாம் ரெட்டியாருங்க அதிகமா இருக்காங்க. பெருநகர்ல முதலியாருங்க,
இருக்காங்க. அதுக்கப்புறம் பொன்னலூர் அவங்களாம் வந்து யாதவர் சித்தியார் அந்த மாதிரி அங்க கலந்துருக்காங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு தண்டரையில வந்து தெலுங்கு பேசுறவங்க அங்க கொஞ்சம் இருக்காங்க. அப்புறம் அந்த மானாமதி கண்டி அங்கேயும் தெலுங்கு பேசுறவங்க. அப்புறம் ஆர்என்ஆர் காண்டிகை அங்கேயும் தெலுங்கு பேசுற நாயுடுங்க அங்க இருக்காங்க. இந்த பகுதியெல்லாம் இருக்காங்க. அதுக்கப்புறம் நரிக்குறவர்கள் வந்து பாத்தீங்கன்னா தண்டரையில வந்து பச்சையம்மன் கோயில் அதை சுத்தியே வந்து நரிக்குறவர்கள் வந்து அங்க இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் மானாமதியிலும் அங்க மானாமதி கூட்டுறவுலையும் அது வந்து நரிக்குறவர்கள் வந்து கொஞ்சம் கணிசமா இருக்காங்க சார் அந்த பகுதியிலாம். பட்டியல் சமூகம் எடுத்துட்டு போனீங்கன்னா அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பூந்தண்டலம் அந்த இடத்துல வந்து அதிகமா இருக்காங்க. குப்பநல்லூர், மேட்டுக்காலனி, மலிகாபுரம் அந்த மாதிரி மருதம், முருதப்பாண்டி அப்புறம் அந்த மாதிரியான சர்ச்சிங்க வந்து அங்கே அதிகமாக இருக்காங்க சார். வேங்கடாபுரம் அப்படி இருக்கு சார், அங்கே எல்லாருமே கலந்த மாதிரி இருக்காங்க. இந்த மாதிரி பகுதியில் இருக்காங்க சார். கிறிஸ்தவர்கள் வந்து அப்படி நம்ம எடுத்து போனோம். அதே மாதிரி கிறிஸ்தவர்கள் வந்து எஸ்சி சார்ந்த பகுதிகளில் வந்து கிறிஸ்தவர்கள் வந்து அதிகமாக இருக்காங்க சார். அதாவது அமைப்பு நல்லூர், குப்பநல்லூர், தண்டரை, மானாமதி அந்த பகுதியில் கிறிஸ்தவர்கள் வந்து அங்கே அதிகமாக வசிக்கிறாங்க சார். அதாவது பட்டியல் சமூகத்தை சார்ந்தவங்க தான் அங்க மதம் மாறி அங்க கிறிஸ்தவர்களாக இருக்கிறாங்க, அப்படித்தானே? ஆமா 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 சார். ஏன்னா அவங்க வசிக்கிற பகுதியில தான் வந்து பாத்தீங்கன்னா கிறிஸ்தவ ஆலயங்கள், சின்ன சின்ன சர்ச்சுங்க, பெந்தகோஸ்ட் அந்த மாதிரியான ஆலயங்கள்லாம் வந்து அந்த சமுதாயம் அதிகப்படியா வசிக்கக்கூடிய பகுதிகளை தான் சார் அதிகமா இருக்கு. கிறிஸ்தவர்கள்னா அது சதவீதத்துல எவ்வளவு சொல்ல முடியும்? பட்டியல் சமூகம் எவ்வளவு தனியாக இருப்பாங்க, இந்து பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்கள், கிறிஸ்தவர்கள்ங்கிறது எவ்வளவு இருப்பாங்க? அதாவது கிறிஸ்தவர்கள் வந்து முஸ்லிம்ஸை விட கொஞ்சம் இங்க அதிகமா தான் சார் இருக்காங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு முஸ்லிம்ஸ் இருக்காங்க. இந்து சமுதாய மக்கள் தான் சார் இங்க அதிகமா இருக்காங்க. இப்ப சர்ச்சுங்கிறது எத்தனை சர்ச் இருக்கும் அந்த பகுதியில்? அதை வச்சே ஓரளவு சொல்லிட முடியும். எவ்வளவு சர்ச் இருக்கும்? பெந்தகோஸ்தே சர்ச் எவ்வளவு இருக்கு? சாதாரண சர்ச் அவங்க கத்தோலிக் சர்ச் எவ்வளவு இருக்கு? பெரிய சர்ச்சுக்குன்னு வந்து ஒரு 4-5 அது மாதிரிதான் நம்ம ஊர்ல பெருசா இருந்தது. மற்ற விதமா பாத்தீங்கன்னா வந்து ரொம்ப சின்ன சின்ன சர்ச்சுங்க தான், அது ஜபக்கூடங்கள் அது மாதிரிதான் சார் நம்ம பார்த்தோம். சரி, இப்ப இந்த சட்டமன்ற தொகுதியில இப்ப பல சமூகங்கள் சொன்னீங்க. ரெட்டியார்கள் சொன்னீங்க, யாதவர்கள் சொன்னீங்க, நரிக்குறவர்கள் இங்க கொஞ்சம் அதிகமாக இருக்கிற பல பகுதிகள்லாம் சொன்னீங்க, வன்னியர்கள் இருக்கிறாங்க, பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்கள் அதுல கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க, இந்து சமூகத்தை சார்ந்த பட்டியல் சமூகத்தினரும் இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் எந்தெந்த கட்சிக்கு ஆதரவாக இருக்காங்க? இவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா கிறிஸ்தவ அமைப்புன்னு பார்க்கும்போது ஆல்ரெடி எல்லாருமே வந்து தனிப்பட்ட ஒரு இயக்கமா இவங்களுக்கு சப்போர்ட் பண்ண போறன்ற மாதிரி அவங்க யாருமே வந்து நம்மளுக்கு சொல்லல. இப்ப வந்து முஸ்லிம்ஸ் வந்து நம்ம நிறைய பேரை கேட்டோம், அவங்களே வந்து விஜய்க்கு ஓட்டு போடுற மாதிரி தான் நம்ம வந்து ஓப்பன் சொல்றாங்க. நம்ம அவங்கள போய் கேட்கும் போது யாருக்கு ஓட்டு போட போறீங்க, நாங்க விஜய்க்கு ஓட்டு போட போறோம் அப்படின்றாங்க. அவங்க ஜமாத்துல ஒன்று கூடி வந்து பேசுற மாதிரி இளைஞர்கள் சொல்றாங்க. ஆனா பெரியவங்க நம்ம வந்து அவங்கள தலைவர் பண்ணும்போது அவங்க வந்து நம்ம கிட்ட கரெக்டான ஸ்டேட்மெண்ட் கொடுக்க மாட்டாங்க. நாங்க வந்து ஓட்டு போடும் போது முடிவெடுப்போம் அப்படின்ற மாதிரியான சில அவங்க வந்து மறுக்கிறாங்க. யாருக்கு நான் போட போறேன்றத, யார் நல்லது செய்யறாங்க நான் அவங்க போடுவேன் அப்படின்ற மாதிரியான சில வார்த்தைகளை சொல்லிட்டு அடுத்தது அவங்க போயிடுறாங்க. கிறிஸ்தவ இளைஞர்களை நம்ம வந்து பேட்டி எடுத்தோம். அவங்க கிறிஸ்தவரை அவங்களோட பேரு கேட்கும் போதே ஜோசப் அப்படின்னு அவங்க பேரை நம்ம என்னன்னு கேட்கும் போது அவங்க கிறிஸ்தவ அது மாதிரி நம்ம கிறிஸ்தவ நினைக்கும் போது அவங்க வந்து விஜய்க்கு ஓட்டு போடுவேன் அப்படின்ற மாதிரி அவங்க முன்னிக்கிறாங்க. அதுல இப்ப இந்து பட்டியல் சமூகத்தை சார்ந்தவங்க விசிக்கு ஆதரவு இருக்குதா, இல்ல அவங்க பொதுவாக அதிமுக திமுக அப்படி இருக்காங்களா? சார் அங்க வந்து பாத்தீங்கன்னா அதிமுக திமுகலையும் வந்து பாத்தீங்கன்னா பட்டியல் அதிகமாக இருக்காங்க. விடுதலை சிறுத்தைகளும் தனியா அங்க இருக்காங்க. அதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா நம்ம நிறைய வந்து வில்லேஜுங்கள்ல போயிட்டு பார்க்கும்போது சின்ன சின்ன அங்க பாத்தீங்கன்னா ஊரு காலனி அந்த மாதிரியான பிரிஞ்சு பகுதிகள் அங்கங்க இருக்கு. அங்கெல்லாம் போயிட்டு பார்க்கும்போது அவங்க வந்து விடுதலை சிறுத்தைக்கு ஆதரவா வந்து பேசுறாங்க. விடுதலை சிறுத்தைக்கு ஆதரவா பேசுறாங்க. சில இளைஞர்கள் இப்போ வந்து காலேஜ் போயிட்டு இருக்க இளைஞர்கள் அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா விஜய்க்கு ஆதரவா பேசுறாங்க சார். ஒரு கட்சி அந்த இயக்கத்துல இருக்கவங்க வந்து அவங்க இயக்கத்துக்கு சம்பந்தப்பட்ட கூட்டணிகளுக்கு சம்பந்தமா பேசுறாங்க சார். ஒரு ஊரை நம்ம வந்து அங்க போய் பார்க்க கேட்டோம். அவங்க வந்து ஓப்பனா சொல்றாங்க, இன்னுமே எங்களுக்கு கரண்ட் இல்ல, தண்ணி வசதி இல்ல, இங்க வந்து அடிக்கடி கரண்ட் கட் ஆகுது, நாங்க குழந்தைங்களை இரவு நேரத்துல வச்சுக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க சார். சரி, மற்ற சமூகங்கள் சொன்னீங்க, யாதவர்கள் சொன்னீங்க, ரெட்டியார்கள் சொன்னீங்க, இந்த பகுதியில வன்னியர்கள், இவங்கெல்லாம் யாருக்கு ஆதரவாக இருக்கிறாங்க சார்? இங்க வந்து பாத்தீங்கன்னா ரெட்டியாரு அப்புறமேட்டுக்கு யாதவர் எல்லாமே வந்து ஏடிஎம்கேக்கு ஆதரவா வந்து சிலர் வந்து சொல்லியிருந்தாங்க சார். அங்க ஏடிஎம்கேக்கு ஆதரவா சொல்லியிருந்தாங்க.
வன்னியிலையும் வந்து சிலர் வந்து ஏடிஎம்கே ஆதரவு சொல்லியிருந்தாங்க. ஆனா இவங்களை காட்டிலும் வந்து பாத்தீங்கன்னா பாமக ஆதரவு தான் அங்க அதிகமா இருக்கு. மற்ற கட்சியை காட்டிலும் திமுக அதிமுக தாண்டி அங்க வந்து அது பாமகக்கான வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அங்க இருக்க சமுதாய மக்கள் அங்க வந்து அங்க அங்க அதுக்கப்புறமேட்டுக்கு துரோபதி அம்மன் கோயில்கள் இருக்கு. அங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க ரொம்ப ஒரு பாமகவுக்கு முக்கியம் கொடுத்து அவங்க இது பேசுறாங்க. அது வந்து சிலர் வந்து ஜாதி கட்சியே இல்லை அப்படின்ற மாதிரியான ஸ்டேட்மெண்ட்லாம் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அதை அந்த வீடியோ நான் ஆல்ரெடி சென்ட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவு பெண் வாக்காளர்களை சந்திச்சிருப்பீங்க. இந்த தமிழக அரசு வந்து மிகப்பெரிய அளவில் பிரச்சாரம் பண்ணுறது என்னென்னா, பெண்களுக்காக தான் இந்த அரசே, அவங்களுடைய தேர்தல் வாக்குறுதி எல்லாம் கதாநாயகி போன்றது, இலவச பேருந்து கொடுத்துருக்குறோம், மகளிர் உரிமை தொகையெல்லாம் கொடுத்துருக்குறோம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. இதோடைய பயனாளிகளாக பல பெண்கள் இருப்பாங்க, அவங்களையும் சந்திச்சிருப்பீங்க. பல சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, போதை, கள்ளச்சாராயம், டாஸ்மாக் அப்படின்னு இருக்கு. இதை ரெண்டையும் பெண்கள் எப்படி பார்க்குறாங்க, என்ன கருத்து சொன்னாங்க உங்கள்கிட்ட? சார், அதாவது அதுக்கு அந்த கட்சிக்கு ஆதரவான பெண்கள் வந்து நாங்க மீண்டும் வந்து ஸ்டாலின் எதிர்பார்க்கிறோம், இது மாதிரிலாம் யாருமே எங்களுக்கு கொடுத்தது கிடையாது, அது மாதிரியே வந்து பேசுறாங்க. சில பேரை நம்ம வந்து காமனா இவங்களை வந்து சந்திக்கும் போது இந்த மாதிரி 1000 ரூபாய் கொடுத்துருக்காங்க, 5000 ரூபாய் கொடுத்துருக்காங்க, நம்ம வந்து அவர் எதுக்கு கொடுத்துருக்காரு, யார் அவர் கொடுக்க சொன்னது, அந்த மாதிரியான கேள்விகளை வைக்கிறாங்க. ரெண்டாவது என்னன்னா, விலைவாசி ஏற்றிட்டாங்க, இதை கொடுத்தா மாதிரி கொடுத்து அவங்க வேற ஒரு முறையில் அதை வாங்கிக்கிறாங்க, அதனால எங்களுக்கு அது கொடுக்காமே இருக்கலாம், அது கொடுக்காம எங்களுக்கு வந்து விலைவாசியை வந்து அவங்க கம்மி பண்ணலாம், எங்களுக்கான வசதி வாய்ப்புகளை வந்து அங்க ரெடி பண்ணி தரலாம், எங்களுக்கு வந்து இந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கு, ரோடு தண்ணி பிரச்சனை, அந்த மாதிரி பிரச்சனை அவங்க வந்து சரி செய்து தரலாம், அது பண்ற மாதிரி அவங்க வந்து சில பேர் அவர் சொன்னாங்க, கோரிக்கை பண்ணாங்க. சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இதெல்லாம் எப்படி பார்க்குறாங்க? பெண்களுக்கு எதிராக எங்கே பார்த்தாலும் பாலியல் பிரச்சனை, டெய்லி ஏதோ ஒரு விஷயம் வந்து மீடியாவில் வந்துக்கிட்டே இருக்கு. இது சம்பந்தமாக ஏதாவது பேசுனாங்களா பெண்கள்? ஆமாம் சார், என்ன வந்து இது இந்த சட்டமன்ற தொகுதி வந்து பார்த்தீங்கன்னா மதுராந்தகம் சட்டமன்ற தொகுதிக்கு அருகாமையிலே இருக்கிறதால அங்கே ஒரு பாலியல் வன்கொடுமை நடந்தது. அது வந்து இங்கேயும் வந்து பெருசா வந்து எதிரொலிச்சு சார். இந்த பகுதியிலையும் அவங்க வந்து இங்க இருக்கிறவங்களே சொல்றாங்க, இந்த மாதிரி இது மாதிரியான பாலியல் தொல்லை அதிகமா இருக்கு, அது இல்லாம குடிச்சிட்டு வந்து நிறைய தொந்தரவு இருக்குது, அதெல்லாம் வந்து கேட்க மாட்டாங்க. எம்எல்ஏ வந்து ஓட்டு வாங்கினதோட போயிட்டாரு, ஏதாவதுனா கூட அவர் நீங்க பாத்துருக்கீங்களா அப்படின்னு நம்ம விசாரிக்கும் போது அவர் வந்து ஒரு மெயின் ரோட்ல இருப்பாரு, அவர்தான் மெயின் ரோட்ல இருந்து பார்த்துட்டு பேசிட்டு போயிடுவாரு அப்படின்றாரு. ஒருவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த இலவசத்தை பத்தி அவர்கிட்ட கேட்கும் போது அவர் என்ன சொல்றாரு, இலவச பஸ் விட்டதால என் ஒய்ஃப் வந்து எங்க போறான்றதே யாருக்கு பண்ண முடியல, அம்மா வீட்டுக்கு போறாரா இல்ல அண்ணன் வீட்டுக்கு போறாருன்னு தெரியல, இந்த பஸ்ல இறங்கி அடுத்த பஸ்ல சரி போயிட்டே இருக்கிறா, இதெல்லாம் நான் எப்படி இது பண்றதுன்னே தெரியல, யாருக்கு காசுல போறாங்க. ஆனா அந்த வீடியோவை நம்ம ஆல்ரெடி சென்ட் பண்ணியிருக்கோம். பாக்குறோம் இப்ப சாவத்தாங்க அம்மா வீட்டுக்கு போய் மாமா வீட்டுக்கு போய் தான் அம்மா வீட்டுக்கு போய் தெரியுமானது, ஃப்ரீ பஸ் குத்து விட்டு. ஓ, ஃப்ரீ பஸ் கொடுத்தா இல்லையா? அவர் வெறிய அந்த இலவசத்தை வச்சு மிகப்பெரிய குற்றச்சாட்டை அவர் வந்து பேசியிருக்காரு. அங்க இருக்கிற அம்மாவை கேட்டா அவங்க வந்து வீடியோ நம்ம வந்து இது தரல. ஆனா அவங்களும் வந்து யார் கேட்டது, இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது, இங்க சாப்பிடுறதுக்கே கஷ்டமா இருக்குது, இந்த 1000 ரூபாய் வாங்கி வச்சு என்ன பண்றது அப்படின்ற மாதிரி அவங்க ரொம்ப குற்றச்சாட்டை வச்சாங்க. அதாவது பெண்கள் கிட்ட நம்ம நேரடியாக இருக்கும்போது அவங்க வீடியோவுக்கு வந்து இது தர மாட்டாங்க, கிளிக் தராம அவங்க வந்து பேசுறாங்க, அவங்க ஆதங்கத்தை அவங்க வந்து சொல்றாங்க. ஆனா அதை நம்மளால பதிவு பண்ண இது பண்ண முடியாது. கூட அவங்க கணவர் இருக்கும் போதே வந்து குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்க, ஆனா வீடியோ என்னும் போது அது தேவையில்ல அப்படின்ற மாதிரி வருத்துறாங்க. சரி சரி, அது எப்போ அது செய்வாங்க, அதுவும் கிராம பகுதிகளில் அது இருப்பாங்க. இன்னொன்று, இப்போ இது போல வீடியோ பேசிட்டு அதுக்கப்புறம் எலெக்ஷன் நேரத்துல எல்லாம் கவனிப்பாங்க இல்லையா, அது அந்த வீட்டுக்கு வராம போயிடுவாங்கிற. இல்ல, நம்ம ஒரு நரிக்கூட அவங்கள வந்து நம்ம பேட்டி எடுத்தோம். அவங்க வந்து விஜய்க்கு தான் ஓட்டு போட போறேன், அது குடும்பம் விஜய்க்கு தான் ஓட்டு போட போறேன்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் போயிட்ட பிறகு அவங்க என்னை தேடி வந்து ரிலீவ் பண்ணுங்க, எனக்கு வந்து இதை தெரிஞ்சா எங்க கூட இருக்கிறவங்க வந்து எங்களை வந்து சும்மா விட மாட்டாங்க, ஆனா டெலீட் பண்ணுங்க, இல்லம்மா இது பேப்பர் சேனல் தான், நம்ம எவ்வளோ அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாலும் அவங்க ஏற்றுக்கல, டெலீட் பண்ண பிறகு தான் அவங்க போனாங்க. சரி, அவங்களுக்கு தொந்தரவா இருக்கும்போது நம்ம அதை செய்ய தேவையில்லைன்ட்டு நாமளும் அவங்க வீடியோவுக்கு வந்து நம்ம கிட்ட பேட்டி கொடுக்கறதுக்கு ரொம்ப தயங்குறாங்க. அந்த பகுதியில் வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு 100-150 பேரை சந்திச்சிருப்பேன், ஆனா என்னால வந்து ஒரு 20 புட்டேஜ் கூட எடுக்க முடியல. அவங்க பேசுறாங்க, வீடியோ மைக் எடுத்துட்டு நம்ம நேரடா அவங்க கிட்ட பேசும்போது பேசுறாங்க, இந்த தொகுதி எப்படி இருக்கு, யாருக்கு நீங்க ஓட்டு போடுவீங்க, இந்த பகுதிதான் நல்லா செஞ்சிருக்காங்களா, இது எம்எல்ஏ எப்படி இருக்காரு, எப்படி வருவார், பேசுவாங்களா, இறங்கி கேஷுவலா இருப்பாரா, அவர் சந்திக்க முடியுதா,
நீங்க போனீங்கன்னா அப்படிலாம் நம்ம கேட்கும் போதே அவங்க பேசுறாங்க. சரி நான் ஒரு பேட்டி மட்டும் எடுக்கிறேன் அது மாதிரி. நான் இல்ல இல்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. அதே நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவு இளைய வாக்காளர்கள் அப்படிங்கிறது சதவீதம் எவ்வளவு இருக்கும்? அவங்க யாருக்கு ஆதரவாக இருக்காங்க? இந்த அரசு குறித்து என்ன நினைக்கிறாங்க? இங்கேயும் அதே மாதிரிதான் சார். இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு 20-25% மக்கள் வந்து இளைஞர்கள். இப்போ ஃபர்ஸ்ட் ஓட்டர்ஸ், அதாவது முன்னாடி போட்டவங்க. அதே மாதிரிதான் இங்கேயும் இருக்கிறாங்க. எல்லா பகுதியும் இருக்கிற மாதிரி இங்கேயும் அதே மாதிரிதான் இருக்கிறாங்க. இவங்க வந்து பாத்தீங்கன்னா பல பேர் வந்து விஜய்க்கு தான் அவங்க வந்து ஆதரவு தெரிவிக்கிறாங்க. குறிப்பா சொல்ல போனா அங்க காலேஜ் பசங்க நம்ம நேரடியா போயிட்டு கேட்டுக்கானோம். அங்க பஸ் நிக்கிற காலேஜ் பசங்க கிட்ட அவங்களும் எல்லாம் விஜய்க்கு தான் அப்படின்றாங்க. இளம் பெண்களை கேட்கும் போது அவங்களும் விஜய்க்கு தான் சொன்னாங்க. எந்த சமூகத்திலிருந்து அதிகமாக இளைஞர்கள் வந்து தாவேகாவுக்கு ஆதரவாக இருக்காங்க? பட்டியல் சமூகமா, வன்னியரா, முதலியாரா, ரெட்டியாரா? இல்ல சார், அந்த இதையும் வந்து பாத்தீங்கன்னா வன்னியர் சமூக மக்கள் கொஞ்சம் இதுல விஜய்க்கு அந்த பகுதியில வந்து ஆதரவு அதிகமா இருக்க மாதிரி இருக்கு சார். ஏன்னா அங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய இதுதான் வந்து அதிகமா இருக்கு. ஏரியாக்கெல்லாம் நம்ம போய் சந்திச்சதுல பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற இளைஞர்கள் வந்து விஜய்க்கு ஆதரவா அவங்க வந்து தெரிவிச்சிருக்காங்க. அங்க வந்து பட்டியல் சமுதாய மக்கள் அந்த அளவுக்கு இல்ல. ஆனா இருக்கிற வந்து சில பேரை பார்க்கும்போது அவங்களும் வந்து விஜய்க்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க. ஏன்னா பெரும்பான்மை வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்து வன்னியர் சமுதாய மக்கள் தான் பெரும்பான்மையா இருக்காங்க. இந்த சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவு மத்திய மாநில அரசுடைய திட்டங்கள் எந்த அளவுக்கு போய் சேர்ந்திருக்குது? சார் அங்க நம்ம நேரடியாவே ஒரு தெளிவு நம்ம பேட்டி எடுத்திருப்போம். அதை நான் கிளிப்பா கூட எடுத்திருப்பேன். அவங்களுக்கு வந்து மத்திய அரசோட திட்டங்கள் என்ன என்று தெரியுது. அவங்க அந்த விவசாயம் சம்பந்தப்பட்ட இதுங்களை வந்து அவங்க வந்து பயனை பெற்றதுக்காகவும் நான் 2000 ரூபாய் வாங்கியிருக்கேன் கொடுக்குறாங்க அப்படின்றத அவரு தெளிவா பதிவு பண்ணியிருக்காங்க. அது இல்லாம மோடி திட்டத்துல வந்து வீடுகள், அப்புறமேட்டுக்கு குழா திட்டங்கள், அதாவது வீட்டுக்கு ஒரு குழா அப்படின்ற மாதிரியான திட்டங்கள்லாம் வந்து அவங்க தெரிஞ்சிருக்கு, அதை பண்ணியிருக்காங்க. ஒரு சில பகுதிக்கு கொண்டு வந்துருக்காங்க, சில பகுதியெல்லாம் வந்து கொண்டு வரல அப்படின்ற மாதிரியான பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவு குறிப்பாக உத்தரமேரூர் அப்படிங்கிறதுனால இந்த உத்தரமேரூருங்கிற பேரை பிரதமர் மோடி வந்து பாராளுமன்றத்தில் சொல்லியிருக்காரு. வெளிநாடுகளில் போகும் பொழுது கூட இந்த ஜனநாயகத்தை பற்றி, இந்திய ஜனநாயகத்தை பற்றி சொல்லும் பொழுது இந்த உத்தரமேரூரில் இருக்கக்கூடிய கல்வெட்டுகள் குறித்தெல்லாம் அவர் தொடர்ந்து பேசி வருகிறாரு. அது அந்த மக்களுக்கு போய் சேர்ந்துருக்குதா? எங்கள் ஊரை பற்றி தான் மோடி பேசியிருக்காரு அப்படின்னு ஏதாவது சொல்கிறாங்களா? மன் கி பாத்ல எல்லாம் கூட உத்தரமேரூரை பற்றி பல முறை பேசியிருக்கிறார். ஆனால் நம்ம சந்தித்தது யாரும் அது மாதிரி யாரும் நம்மளுக்கு மெசேஜ் பண்ணல சரியான்னு கேட்டேன். ஏன்னா அது அந்த அளவுக்கு விழிப்பு நம்ம வந்து ஒரு வில்லேஜா பார்க்கும்போது இப்போ நம்ம பார்க்குற ஒவ்வொரு ஆளுங்களும் பார்த்தீங்கன்னா அந்த காமன் மேலே தான் நம்ம பார்க்குறோம். ஒரு அரசியல்வாதியை பார்த்து நம்ம வந்து அரசியல்வாதியை சம்மந்தப்பட்ட அது மாதிரி ஆளுங்களை நம்ம வந்து கேட்டதுல எல்லாமே கூலி தொழிலாளிங்க, ஒரு கம்பெனிக்கு போகிறவங்க, காலேஜுக்கு போகிறவங்க, விவசாயம் பண்ணுறவங்க, அந்த மாதிரியான சம்மந்தப்பட்ட ஆளுங்களை போகும்போது அவங்களுக்கு இது பற்றியான விழிப்பு அதிகமாக இல்லை. இல்ல, இந்த காமன் மேனுக்கு அந்தந்த கட்சியினர் கொண்டு போய் சேர்த்திருப்பாங்க. அங்க வந்து பாஜக எந்த அளவுக்கு வலிமையா இருக்கு? ஆனா வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்து பிரதமரை பத்தியான அவங்க மேல மரியாதைகள் அதிகமா இருக்கு. பிரதமரோட சலுகைகள் சில அவங்க வந்து அனுபவிக்கிறாங்க. அவரு நாங்க இது மாதிரி மோடி திட்டத்துக்கு இதெல்லாம் வாங்கியிருக்கோம் அப்படின்ட்டு அவங்க தெளிவா பதிவு பண்றாங்க. சோ மோடியின் மீது நன்மதிப்பு அந்த மக்களுக்கு இருக்குது. ஆமா, கண்டிப்பா இருக்கு. சரி, இப்ப நம்ம வருவோம். இப்ப 3 முறை வெற்றி பெற்றிருக்கிறார் கே சுந்தர். நீங்க அவரை பத்தி சொல்லும் பொழுது அவர் வந்து மெயின் ரோட்லயே நின்றுட்டு கிராமத்துக்குலாம் வரமாட்டாரு, அவங்களெல்லாம் மெயின் ரோட்லயே இருந்துகிட்டு சந்திச்சிருவாரு அப்படின்லாம் அந்த மக்கள் குற்றச்சாட்டு சொல்றாங்கன்னு சொல்றீங்க. ஆனாலும் அவரை வந்து 3 முறை இந்த பகுதி மக்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்க. இப்போ 4வது முறையும் அவரை தான் நிறுத்திருக்காங்க. அவர் இந்த தொகுதியில என்னென்னலாம் செஞ்சிருக்காரு, ஆனா இதெல்லாம் சொன்னாருங்க, இதெல்லாம் செய்யல அப்படின்னு அந்த மக்கள் என்னென்னலாம் சொல்றாங்க? உத்தரமேரூர் பஜார்ல இருந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா அம்பேத்பாளையம் தான் ஸ்டார்ட் ஆகுது. அந்த ஏரியா ஒட்டிய பகுதியில் அங்க இருக்கு. அதை கேட்கும் போது அவங்க மொதல் ஸ்டேட்மெண்ட்டே நமக்கு வீடியோவாவே கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் அவர் வந்ததே கிடையாது, இது வரைக்கும் வந்து செஞ்சதே கிடையாது அப்படின்ற மாதிரி தான் அவர் மேல குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. நான் கேட்டேன், ஏங்க அவரு 2 முறையா வந்து ஆல்ரெடி எம்எல்ஏவா இருக்காரு, ஒரு முறை வந்தது இல்லையா? இல்லைங்க நான் பார்த்தது இல்லைங்க அப்படின்ற மாதிரியான இதுதான் வைக்கிறாங்க. நிறைய பேரை கேட்கும் போது இந்த கரண்ட்ல கூட அவங்களை அங்கே கூட வந்து எம்எல்ஏ ஓட்டு வாங்கும் போது தான் வந்தாரு, அதுக்கப்புறம் வரல அப்படின்ற மாதிரியான இது வைக்கிறாங்க. என்ன விஷயம்னா அங்க வந்து சாதிய ஓட்டு அப்படின்ற போது அங்க வந்து கணிசமா இருக்கிறதால அது வந்து அவங்கள வந்து வெற்றி வாய்ப்புகளுக்கு ஒரு முன்னிறுத்தி பயணிக்கிற மாதிரி இருக்குது. சரி, அந்த தொகுதியில இருக்கக்கூடிய நீண்ட நாள் கோரிக்கை அப்படின்னு என்ன இருக்கு? அங்க நீண்ட நாள் கோரிக்கை அவங்க எல்லாமே அந்த மாதிரி ரோடு, கரண்ட், அத்தியாவசியதே அவங்க வந்து நீண்ட நாள் கோரிக்கையாவே சொல்றாங்க. எங்களுக்கு தண்ணி பிரச்சனை இருக்கு, இந்த வெயில் காலம் ஆகி போச்சு, தண்ணி வரல, பழுப்புல டேங்க் கேட்டிருந்தோம், அது மாதிரி வரல. அது இல்லாம கரண்ட் அடிக்கடி கட் ஆகுது, மின்சாரம்
அன்றது அதை நாங்கள் சரி செய்ய சொல்லி நாங்கள் 10 நாளாக சொல்லிட்டு இருக்கோம் அன்றது அங்கே வந்து அதிகமாக இது பண்ணுறாங்க. சரி, இந்த சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவு நீங்கள் கிராமம், அந்த முக்கியமான பகுதிகள், பெரிய வில்லேஜ் எல்லாம் போய் பார்த்துருக்கீங்க, பல சமூகங்களையும் சந்திச்சிருக்கீங்க. முதற்கட்ட கள ஆய்வில் யாருக்கு சாதகம் யாருக்கு பாதகம்? இப்போ முதற்கட்ட வரையில் அவருக்கு சில பேரை விசாரிக்கும் போது இப்போ இருக்கிற எம்எல்ஏக்கு அவர் சுந்தருக்கு சாதகமாக தான் சார் இருக்காங்க. என்ன காரணம்னா வந்து நம்ம அப்போ எம்எல்ஏ வந்து கேண்டிடேட் அறிவிக்காத முன்னாடி நம்ம இது பண்ணதால அடுத்த கேண்டிடேட் யாருன்னு தெரியாததால அவங்க இருந்தாங்க. இப்போ மறுபடியும் பாமக போட்டி வரதால அவருக்கு வந்து அங்கே கொஞ்சம் டஃப்பாக இருக்க வாய்ப்பு இருக்குது. சரி, இந்த தொகுதியில போன முறை வந்து நாம் தமிழர் கட்சி ஒரு 11,000 வாக்குகள் வாங்கியிருக்காங்க. காமாட்சி அப்படிங்கிறவங்க போட்டியிட்டு. இப்போ நாம் தமிழர் கட்சியுடைய வளர்ச்சி இங்க இந்த இடத்துல இருக்கு, எவ்வளவு சதவீதம் வாக்குகள் அவங்க வாங்குவாங்க? அதாவது விஜய் எடுத்து வந்த பிறகு அவருடைய வாக்கு வித்தியாசத்துல கொஞ்சம் மாற்றம் ஏற்படுன்ற மாதிரி தெரியுது. ஏன்னு கேட்டா நான் தமிழருக்கு ஓட்டு போட்டு இதுல தம்பிகா வந்து பார்க்கும்போது அவங்களே வந்து நான் போன வாட்டி நான் தமிழருக்கு ஓட்டு போட்டேன், இந்த வாட்டி விஜய்க்கு ஓட்டு போட போறேன் அப்படின்றாங்க. அப்படிங்கும்போது அதாவது ஏடிஎம்கே டிஎம்கே ஓட்டு மட்டும் பாதிக்காம நான் தமிழர் ஓட்டையும் அது வந்து பாதிக்குது. அப்படின்ற மாதிரி தான் அங்க இருக்கு அந்த களத்துல. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான சட்டமன்ற தொகுதியான உத்தரமேரூர், அதை தான் இவ்வளோ நேரம் பார்த்தோம் கள ஆய்வு. ஸ்ரீடியுடைய கள ஆய்வில் நமக்கு கிடைத்திருப்பது, இத்தனை முறை திமுக இங்கே வெற்றி பெற்றிருக்கிறது. குறிப்பாக கே சுந்தர் அப்படிங்கிற ஒரு போட்டி போட்டு 3 முறை வெற்றி பெற்றிருக்கிறார். 4வது முறையாக திமுக வரை தான் இங்கே நிறுத்தியிருக்கிறது. ஆனால் இத்தனை முறை அவர் வெற்றி பெற்றதும் அதிமுகவுக்கு எதிராக வெற்றி பெற்றிருக்கிறார். ஆனால் இங்கே வந்து வலிமையாக இருக்கக்கூடிய ஒரு கட்சி அப்படின்னா பாமக. அதனால் என்டிஏ கூட்டணியிலிருந்து இந்த முறை பாமகவிற்கு இந்த தொகுதியை வழங்கியிருக்கிறாங்க. அதாவது கேண்டிடேட்டை அறிவிக்கிறதுக்கு முன்னால் தான் அந்த ஸ்ரீ டிவி கள ஆய்வு செய்தது. அப்பொழுது வந்து சுந்தருக்கு ஒரு எட்ஜ் இருந்திருக்கு. இப்பொழுது பாமக சார்பாக மகேஷ்குமார் அப்படிங்கிற ஒரு போட்டி போடுறாரு. அவங்களுக்கு இங்கே பெரிய அளவிலே செல்வாக்கு இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு பக்கம். இந்த பகுதியில் நாம் தமிழர் கட்சியுடைய வாக்குகள் கூட தாவேக்காவுக்கு போகிறது மாதிரி இருக்குது. பட்டியல் சமூகத்தினர் 2 பிரிவாக இருக்கிறாங்க. ஒன்று இந்து பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்கள், இன்னொருத்தவங்க மதம் மாறிய கிறிஸ்தவர்களாக இருக்கிறாங்க. அந்த கிறிஸ்தவர்கள் பெரும்பாலும் விஜய்க்கு ஆதரவாக இருக்கிறாங்க. பட்டியல் சமூகத்திலிருந்தும் தாவேக்காவுக்கு ஆதரவாக இருக்கிறாங்க. அதே போல் மற்ற சமுதாயத்திலிருந்தும் தாவேக்காவுக்கு இருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் வன்னியர் சமூகத்திலிருந்தே தாவேக்கா விஜயின் மீது பலருக்கு ஒரு ஆர்வம் இருக்கிறது. குறிப்பாக பெண்கள், கல்லூரி செல்லக்கூடிய இளைஞர்கள், இவங்கெல்லாம் வந்து விஜய்க்கு ஆதரவாக இருக்கிறாங்க. இதை வந்து பாமக எப்படி எதிர்கொள்ள போகிறது அப்படிங்கிறது தெரியல. ஆனாலும் கூட பாமக நேரடியாக இந்த களத்தில் போட்டியிடுவதால் வன்னியர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய இந்த உத்தரமேரூர் சட்டமன்ற தொகுதி அவர்களுக்கு சற்று சாதகமாக இருக்கும். காரணம், கே சுந்தர் அவர் சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றலை. பல இடங்களுக்கு அவர் போகிறதே இல்லை, அவர் சும்மா மெயின் ரோட்டில் இருந்துக்கிட்டே அரசியல் செய்து கொண்டு இருக்கிறார் அப்படிங்கிற குற்றச்சாட்டும், குறிப்பாக பல கிராமங்களிலே இன்னும் சரியான மின்சார வசதி, சாலை வசதி எல்லாம் இல்லை அப்படிங்கிறதும், பெண்களுக்கு ஒரு அச்ச உணர்வு இருக்கிறது, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, பாலியல் வன்முறை இதையெல்லாம் இருக்குது அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. அந்த அளவிலே உத்தரமேரூர் சட்டமன்ற தொகுதி பாமகவிற்கு ஒரு சிறிதளவான முன்னிலை இருக்கிறது. ஆனால் அந்த சமூகத்தை சார்ந்த இளைஞர்கள் தாவேகா பக்கம் அதிகமாக ஆர்வம் காட்டுகிறார்கள். அதை எப்படி அவங்க மாத்துறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்கிறது அப்படிங்கிறது தான் நம்முடைய முதற்கட்ட கள ஆய்வு சொல்கிறது. மீண்டும் வேறொரு சட்டமன்ற தொகுதியில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.